கனரா பேங்கோட ஜாயிண்ட் வெஞ்சரான கனரா ரொபேக்கோ ஐபிஓ பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து செபிரிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். கனரா ரொபேக்கோ ஐபிஓ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 1993 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அதாவது என்னென்னா ஏஎம்சி தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்னென்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்களுடைய மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, அதாவது என்னென்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இந்தியாவில் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சரான கனரா பேங்க் அண்ட் ஓரிக்ஸ் கார்பரேஷன் யூரோப் என்வி அப்படின்ற இவங்க ரெண்டு ஜாயிண்ட் வெஞ்சரோட இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. இந்த சிஆர்ஏஎம்சி ஓகேங்களா, அதாவது என்னென்னா கனரா ரொபேக்கோ ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா இவங்ககிட்ட வந்து என்னென்னா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, டெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ்லையும் இவங்க என்னென்னா ஒரு 3 மேஜர் கேட்டகரி வந்து என்னென்னா இவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 26 ஸ்கீம்ஸ் அளவுக்கு என்னென்னா இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஈக்விட்டி ஓரியன்டாகவும், இந்த 15 வந்து பார்த்தீங்கன்னா 12 ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் ஆகும், 3 வந்து ஹைப்ரிட் ஸ்கீம் வந்து என்னென்னா இருந்தது. ரிமைனிங்கான 11 டெட் ஓரியன்டாக வந்து என்னென்னா இருந்தது. இந்த 11ல் 10 வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கீமாகவும், 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஸ்கீமும் இவங்க கிட்ட வந்து என்னென்னா இருந்தது. இந்த ஏஎம்சியில் ஓகேங்களா, நேஷன் வைட் நம்ம இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்டில், அந்த 14 ஸ்டேட்டில் 23 சிட்டிஸில் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 யூனியன் டெரிட்டரிஸ்லையும் என்னென்னா இவங்களுடைய ஏஎம்சி சப்போர்ட் வந்து என்னென்னா இருந்துகிட்ருக்கு அப்படின்றத ஜூன் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி சொல்ல வராங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,343 டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் மெயினாக பார்க்கும்போது என்னென்னா கனரா பேங்க், 44 அதர் பேங்க்ஸ் வந்து என்னென்னா இருக்குது, 548 நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னென்னா இவங்க கிட்ட இருக்காங்க, 51,750 மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் என்னென்னா இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ்க்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த கம்பெனியோட ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராமுடைய பேஜ் நான் என்ன பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த ஐபிஓ அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் இவங்க வராங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரில் இவங்க வந்து இருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 253 ரூபாயிலிருந்து 266 ரூபா வரைக்கும் இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 56 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் சைஸ்க்கு இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆஃபர் ஃபார் சேலாக தான் மட்டும்தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வராங்க. இந்த ஐபிஓவோட என்ன இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1326 கோடியே 13 லட்சம் அளவுக்கு இவங்க இருக்காங்க. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க வந்து லிஸ்டிங் அன்னைக்கு வராங்க. இந்த ஐபிஓட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேட் வந்து பார்த்துட்டோம். அக்டோபர் 14ஆம் தேதி லேட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென்டேட்டிவான ஒரு அலாட்மெண்ட் நமக்கு வந்து என்னென்னா தெரிய வரும். சப்போஸ் நமக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்து அப்படின்னா அக்டோபர் 15ஆம் தேதி அன்னைக்கு ஷேர்ஸ் வந்து டிமாட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் நடக்கலை அப்படின்னா, அதாவது அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துட்டு நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஃபைனலாக இந்த ஐபிஓ அக்டோபர் 16 தேர்ஸ்டே காலையில் 10 மணிக்கு இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க லிஸ்டிங் அன்றைக்கி வராங்க. நீங்கள் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூபிஐ மேண்டேட் வந்து என்னென்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோமா அப்படின்றத என்ன பண்ணிங்க செக் பண்ணிங்க. அதிகபட்சமாக அக்டோபர் 13 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் யூபிஐ வந்து மேண்டேட் வந்து கண்டிப்பாக பண்ணியாக வேண்டும். ஓகேங்க. ரீட்டைல் கேட்டகரியிலன்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட 14,896 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் ஒரு லாட் சைஸ் உங்களால் வந்து நான் ரைஸ் பண்ண முடியும். ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட் சைஸ்லேருந்து 13 லாட் சைஸ் வரைக்கும், ஸ்மால் HNI கேட்டகரியில் வந்து 14 லாட்லேருந்து 67 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 68 லாட்லேருந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 1300 கோடி ஐபிஓ அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்னன்னா QIB கேட்டகரியில் 50% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, NII கேட்டகரிக்கு 15% அளவுக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டீசென்டான அலோகேஷன் வந்து இந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க.
இந்த கேபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 36%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 0.18%, எபிட்டா மார்ஜின் 0.26%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 8.84% இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஏடி மார்ஜின், எபிட்டா மார்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதில் என்னன்னா கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரியுது. பட் ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக வந்து என்னன்னா சொல்ல வராங்க. பார்த்தீங்கன்னா இங்கே மார்ச் 2023 79 கோடி, அதுக்கப்புறம் 151 கோடி, அதுக்கப்புறம் 190 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஓவரால் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக வந்து இருக்காங்க. ஸோ லாஸ்ட் குவார்டரில் வந்து பார்க்கும்போது 60 கோடியே 98 லட்சம் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9.56லிருந்து 12.23 கன்வெர்ட் ஆகுது ஆஃப்டர் ஐபிஓ. பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 27லிருந்து 21 பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. ஆக்சுவலாக ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு என்னன்னா பெட்டராக இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி நம்ம வந்து லிஸ்டிங் கெயினுக்காக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது பாசிட்டிவில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது 7.5% அளவுக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவில் இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு இதோடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றது என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.